जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். கண்டனமே பாராட்டு தொடர்கிறது. ஆத்ம சம்பந்தமோ ஈஸ்வர சம்பந்தமோ இல்லாததாக தோன்றும் இத்தனை காரியங்களில் மாட்டிக்கொண்டுள்ள நம் மதஸ்தர்களிலோ நிச்சயமாக அவர்களை விட ஜாஸ்தி அனுபூதிமான்கள், ரியலைஸ்டு சோல்ஸ் இருந்திருக்கிறார்கள். இது நான் சொல்வதில்லை. அவர்களே இந்தியாவைத்தான் லேண்ட் ஆஃப் செயின்ட்ஸ் அண்ட் சேஜஸ் என்று ஸ்லாகிக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் லௌகீக சௌகரியங்களுக்காகவே அவர்களுடைய தேசங்களுக்கு ஓடுவதாகவும் அவர்கள் ஆத்ம அபிவிருத்திக்காக நம் தேசத்துக்கு வந்து சேருவதாகவும் இருப்பது யதார்த்த உண்மை. காரணம் என்ன? சுயநலனாக இவன் செய்து கொள்வதாக தோன்றுகிற பலவித ஹோமம், பூஜை முதலியவற்றிலும் கூட ஆத்ம பரிசுத்திக்கான மருந்தும் இருப்பதுதான். எல்லாம் பரமாத்மாவானாலும் லோகத்தின் நடைமுறையில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான ஜீவன்கள் என்று வைத்துதான் காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கிறது. நாம் எல்லோருமே ஸ்வயஞ்சோதியான ஆத்மாதான் என்றாலும் அது நமக்கே தெரியாதபடி கர்மா மேகமாக மறைக்கிறது. கர்மா மூடிய ஜீவனை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்மை லோகத்தில் வெறுமனே தனியாக விட்டு வைத்திருக்கவில்லை. பெண்டாட்டி, பிள்ளைக்குட்டி என்று சேர்த்து வைத்திருக்கிறது. இதுவும் கர்மாவால் ஏற்பட்டதுதான். கர்மவாசனை ஒரு பக்கம் நம் மனசுக்குள் அழுக்குகளை ஏற்றி ஆத்மாவை உணர முடியாமல் பண்ணுகிறதென்றால், கர்ம பந்தம் பல உறவுகளாக வந்து ஒரு வீட்டிலே கட்டி போட்டு கடமைகளை பண்ண வைக்கிறது. உடம்பு என்ற வீட்டுக்குள் இருக்கும் ஜீவன், அப்புறம் அந்த ஜீவனுக்கு பந்துக்கள் என்பவர்களால் ஏற்பட்டிருக்கும் வீடு, இவற்றுக்கு ஒருத்தன் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணினாலன்றி கர்மாவை தீர்க்க முடியாது. இத்தனை பழைய கர்மா பாக்கியை வைத்துக்கொண்டு இப்போதே ஆத்மா தெரியணும், ஈஸ்வரன் தெரியணும் என்றால் தெரியாது. சத்கர்மாவால் பாப கர்மாவை போக்கிக் கொண்ட பின்தான் மேகம் விலகி சூரிய பிரகாசம் தெரியும். இந்த சத்கர்மா பலவிதமான கடமைகள் ரூபத்தில் இருக்கிறது. ஆத்ம ஞானம் அல்லது ஈஸ்வர பக்தி என்று ஒரே ஆவேசமாக போகிற அபூர்வமான சில பேர்களுக்குத்தான் ஒரே ஃபிளாஷில் கர்மா அருந்து விழுமே தவிர, மெஜாரிட்டி ஜனங்களுக்கு டியூட்டிகளை சுத்தமாக பண்ணி ரொம்பவும் கிராஜுவலாகத்தான் கர்மாவை போக்கிக் கொள்ள முடியும். இருவினை ஒப்பு என்று சைவ சித்தாந்திகள் சொல்வது போல, ஜன்ம ஜன்மாந்தரங்களாக பண்ணிய பாப கர்மா பாரத்தால் ஒரு தராசு தட்டு ரொம்பவும் கீழே போயிருக்கிறதென்றால், அந்த அளவுக்கு சத்கர்மாவை பண்ணியே 2 தட்டுகளையும் சமமாக செய்ய வேண்டும். இந்த டியூட்டிகளில் சரீரமாவது வீடாவது என்ற ஒரே வைராக்கியத்தில் மனசை கெட்டியாக வைத்து கொண்டிருக்கிற யாரோ ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சரீரத்திலும் வீட்டிலும் இருக்கிற போதேதான் அவற்றுக்கான கடமைகளை பண்ணி அதனாலேயே கர்ம மூட்டையை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவன் இந்த சரீரத்தில் இருக்கிற போதேதான் சத்கர்மா பண்ண வேண்டும், டியூட்டிகளை பண்ண வேண்டும் என்பதால் ஓரளவு வரைக்கும் சரீர போஷனை, வியாதி வந்தால் அதற்கு சாந்தி, குடும்ப காரியங்களுக்காக சம்பாத்திய அபிவிருத்திக்கு பிரார்த்தனை என்று இப்படி செல்ஃபிஷாக தோன்றுகிறவைகளையும் செய்யத்தான் வேண்டும். அத்தியாக எதிலுமே போகக்கூடாதுதான். ஆனால் இப்போது செல்ஃபிஷ் என்று தோன்றுகிற பல சாஸ்திரோக்தமான காரியங்கள் ஒரு சாமானிய ஜீவன் தன் கடமையை பண்ணுவதற்கு அங்கமாகவே செய்து கொள்ள வேண்டியவைதான். இப்படியே கர்மாவால் நமக்கு வந்து வாய்த்து நாம் அவர்களுக்கு பட்ட ஜன்மாந்திர கர்ம கடனை இப்போது நாம் செய்யும் டியூட்டி ரூபமான கர்மாவால் தீர்த்து வைக்கும் தார புத்திராதிகளுக்கான பல சாஸ்திரோக்த காரியங்களை பண்ணுவதற்கும் செல்ஃபிஷ் என்று வெட்கப்பட வேண்டியதில்லை. மந்திரபூர்வமாக இப்படிப்பட்ட சாஸ்திரோக்த காரியங்களை பண்ணும்போது அந்த மந்திரங்கள் லௌகீகமாக ஒரு பலனை தருவதோடு சித்த சுத்தியையும் தருகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். வெறும் கர்மாவே சித்த சுத்தி தருவது என்றால், மந்திரத்தோடு சேர்ந்து வரும்போது சித்த பரிசுத்திகர சக்தி இன்னும் ஜாஸ்தியாகிறது. ஒரு பிண்டத்துக்கு பும்சவனம் பண்ணும்போது
ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜாத கர்மம் பண்ணும்போது, அது வளர்ந்து விட்டு உபநயன சம்ஸ்காரம் பண்ணும்போது அந்த ஜீவனின் ஆத்ம பரிசுத்தியை முக்கியமாக உத்தேசித்தே இந்த காரியங்கள் செய்யப்படுகின்றன. நம் பொறுப்பில் ஈஸ்வரன் விட்டிருக்கிற இந்த நம்முடைய சொந்த ஜீவன், அப்புறம் பெண்டாட்டி, பிள்ளைக்குட்டி என்கிற ஜீவர்கள் ஆகியவர்களுக்கு நியாயமாக லோகத்தில் என்ன நல்லது கிடைக்க வேண்டுமோ அதற்கும், இவர்களுடைய ஆத்ம பரிசுத்திக்காகவும் ஒருத்தன் செய்யும் காரியங்களும் ஒரு தினசில் ஜீவாத்ம கைங்கரியந்தானே, பரோபகாரம்தானே. இதுவே எல்லாம் என்று வெளிலோகத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்க்காமல் அதற்காக எந்த தொண்டும் செய்யாமல் இருந்தால் அதுதான் தப்பு. அளவறிந்து இந்த சொந்த காரியங்களை பண்ணும்போது வெளி காரியத்துக்கு, லோக சேவைக்கு பொழுது இல்லாமல் போகவே போகாது. நம்முடைய ஜீவன் நம் பந்துக்களின் ஜீவன்கள் ஆகியவற்றுக்கும் உபகரிக்கத்தான் வேண்டும். அதனாலேயே இந்த ஜீவனை சரீர பந்தத்திலிருந்தும் விடுவித்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஈஸ்வரன் நம்மை ஒரு உடம்பில், ஒரு வீட்டில் மட்டுமில்லாமல் ஒரு உலகத்திலும் விட்டு வைத்திருப்பதால் அந்த உலகத்துக்கும் நாம் செய்ய வேண்டிய பரோபகார டியூட்டி உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த லோகத்துக்கு மட்டுமில்லாமல் கண்ணுக்கு தெரியாத லோகங்களில் இருக்கிறவர்களுக்கும் நம் டியூட்டி இருக்கிறது. செத்துப்போனவுடன் ஜீவன் சந்திரலோகம், பித்ருலோகம், நரகலோகம் என்று எங்கெங்கேயோ போகிறதென்கிறார்களே, அங்கேயும், அப்புறம் அந்த ஜீவன்கள் திரும்பி இந்த லோகத்திலேயே எங்கே எந்த ரூபத்தில் புனர் ஜென்மாவாக வந்திருந்தாலும் அங்கேயும் அதற்கு வேண்டியவைகள் போய் சேருவதற்காகத்தான் அபர காரியங்கள், திவசம், தர்ப்பணம் எல்லாம். இதுவும் பரோபகாரத்தை சேர்ந்ததுதான். பல சாமி எதற்கு என்கிறார்களே, இதுவும் கூட பரோபகாரம்தான் என்று நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத லோகங்களில் மனுஷ இனம் போலவே பலவித தேவஜாதிகள் இருக்கின்றன. துர்தேவதைகள், சூத்திர தேவதைகள், சில்லுண்டி சாமிகள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாம் பரமாத்மா என்றாலும் மனுஷர்களான நமக்கு எப்படி அது அனுபவத்தில் தெரியவில்லையோ அப்படியே இந்த தேவதைகள் பலவற்றுக்கும் தெரியாது. ஈஸ்வரன், விஷ்ணு, அம்பாள், பிள்ளையார், சுப்பிரமணியர், சரஸ்வதி, லக்ஷ்மி, சூரியன் இம்மாதிரி தேவதா மூர்த்திகள் பரமாத்மாவாகவே தங்களை தெரிந்து கொண்டும் வெளியிலே தங்களுக்கென்று ஒரு தனி ரூபம், தனியான தொழில் என்றிருக்கிற மாதிரி மற்ற எல்லா தேவதைகளும் இல்லை. குறிப்பு: ஒரே பரமாத்மாவை பல மூர்த்திகளில் உபாசிப்பது குறித்து தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் உள்ள இஷ்ட தேவதை, இரண்டாம் பகுதியில் புராணம் என்ற உரையில் உள்ள தெய்வங்களுள் பேதம் ஏன், ஒன்றே பலவாக ஆகிய உட்பிரிவுகளும், தேவதைகள் குறித்து முதற் பகுதியில் தேவர்கள் என்ற உரையும் பார்க்க அங்கு கூறிய விஷயங்கள் விடுத்து இங்கு மேலே சொல்கிறோம். அவை ஈஸ்வரனின் சர்வலோக சர்க்காரில் இருக்கிற கோடானு கோடி சிப்பந்திகளாக மட்டுமே இருக்கின்றன. இயற்கை இயற்கை என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதன் ஏராளமான சக்திகளில் கொஞ்சம் கொஞ்சம் அவற்றின் துவாரா நிர்வகிக்கப்படுகிறது. மனுஷிய ஜீவர்களில் கெட்டவர்கள், நல்லவர்கள் என்று இருவிதமாகவும் இருக்கிறோமோ இல்லையோ. மிருகங்களிலும் துஷ்ட மிருகங்கள், சாதுவானவை என்று இருக்கின்றனவோ இல்லையோ. இப்படியே நல்ல தேவதை, துர்தேவதை, பெரும்பாலான ஜனங்களைப் போல நல்லதும் கெட்டதும் கலந்த தேவதை எல்லாம் உண்டு. ஆராதித்தால் நல்லது செய்வது, ஆராதிக்காவிட்டால் நல்லது செய்யாமல் வெறுமனே இருப்பது, வெறுமனே மட்டுமில்லாமல் கெட்டதே செய்வது, சாத்வீக ஆராதனையால் சந்தோஷப்படுவது, ராஜச தாமச வழிபாடுகளாலேயே பிரீத்தியுறுவது, மந்திரபூர்வமாக பிடிபடுவது, பூசாரியின் அனுஷ்டானத்தில் பிடிபடுவது என்றெல்லாம் பலவிதமான தேவசக்திகள் இருக்கின்றன. காத்தாயி, காட்டேரி, கருப்பண்ணசாமி, வீரன், முனி, இருளன், ஐயனார் எல்லாம் இருக்கிறது. இவற்றில் சாத்வீக ஸ்டேஜில் இருப்பவர்களுக்கு சாத்வீக தேவதையாக இருந்து கொண்டு தாமசமான ஜனங்களுக்கு தாமசமாக இருக்கிறவையும் உண்டு. நைவேத்தியத்திலும் இவற்றின் தரத்தை பொறுத்து வித்தியாசம் உண்டு. பலி, கிளி முதலியவற்றாலேயே திருப்தியாகிற தேவதைகளும் உண்டு. நாம் மட்டும் நல்லது அடைவதற்காகத்தான் இவற்றை வழிபடுகிறோம் என்றால்தான் அது செல்ஃபிஷ். ஆனால் நம் கிராமம், ஊர், உலகம் எல்லாமே இவை திருப்தியாக இருந்தால்தான் நன்றாயிருக்கும் என்பதற்காக இவற்றை வழிபட்டால் அது லோகக்ஷேமார்த்தம் செய்கிற பரோபகாரத்தில் சேர்ந்ததுதான். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். நம் சொந்த நலன், உலகத்தார் நலன் ஆகியவற்றை மட்டும்
பாலித்திசம் என்று சரியாகவோ தப்பாகவோ சொல்லப்படுகிற இந்த பலசாமி பூஜை பூர்த்தி பண்ணுவதோடு நிற்கவில்லை. அந்த தேவதைகளின் நலனையும் பூர்த்தி பண்ணுகிறது. அவற்றில் பெரும்பாலானவை பூர்ணத்துவம் பெறாதவையே என்று சொன்னேன் அல்லவா? அவையும் ஈஸ்வர சிருஷ்டியை சேர்ந்த ஜீவன்கள். நம்மை விட அதிக சக்தி படைத்த ஜீவன்களானாலும் நம்மை போலவே அவற்றுக்கும் ஆசைகள் தேவைகள் உண்டு. அதுகளை நாம் பூர்த்தி பண்ணி தருவதும் பரோபகாரம்தானே. மற்ற மதங்கள் இந்த லோகத்திலே இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற மனுஷிய மிருகாதிகளுக்கு பிரீத்தி பண்ணுவதை மட்டுமே பரோபகாரம் என்று சொல்கின்றனவென்றால், நம் மதம்தான் அதற்கும் மேலே போய் இந்த லோகத்தை சேராத லோகாந்தரங்களைச் சேர்ந்த இன்விசிபிள் ஜீவன்களுக்கும் பிரீத்தியாக இப்படி வைதீக ஹோமத்திலிருந்து பூசாரியின் படையல் வரையில் அநேக வழிபாடுகளை வைத்து பரோபகார எல்லையை இன்னமும் விஸ்தாரம் பண்ணியிருக்கிறது என்றே எனக்கு தோன்றுகிறது. பஞ்சமகா யஜ்ஞங்களில் வரும் ஹோமம், பலி, மந்திர அத்தியனம், தர்ப்பணம் எல்லாமே பலவிதமான சிருஷ்டிகளுக்கும் உதவி பண்ணுவதுதான். ஏக பரமாத்மாதான் இத்தனை வித ஜீவராசிகளாகவும் தேவதைகளாகவும் இவற்றை பூஜை பண்ணும் மனுஷியர்களாகவும் ஆகியிருப்பதை நம் மதம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த நினைப்பு அடியோடு துண்டித்துவிடக்கூடாதென்றுதான் எந்த தேவதையை வழிபட்டாலும் அதுவே சுவாமி என்கிற மாதிரி சர்வசக்தி சச்சிதானந்த ஸ்வரூபம் என்றெல்லாம் சொல்வது. அந்த தேவதைக்கே தான் பரமாத்மா என்பது தெரியாமல் இருந்தாலும் கூட நாம் அது பரமாத்மா என்பதை முழுக்க மறந்து போய்விடக்கூடாது என்பதே தாத்பரியம். அதாவது பல சாமி இல்லை, ஒரே சுவாமியைத்தான் ஒவ்வொரு ரூபத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக நினைக்கிற பாவமே இது. எந்த தேவதையும் பரமாத்மாவின் ரூபமே என்றாலும் இதை மறக்காமல் நினைப்பூட்டி கொண்டாலும் அதை ஒரு தனி தேவதை என்றே அதற்குரிய வழிபாட்டால் தான் உபாசிக்க வேண்டும் என்று நம் மதம் சொல்கிறது. ஏன் இப்படி என்று கேட்டால், மனுஷியர்கள் மட்டும் யார்? அவர்களும் பரமாத்மாவின் ரூபங்கள்தானே. மத நம்பிக்கையில்லாத பொது தொண்டுக்காரர்கள் கூட மக்களுக்கு செய்வதே மகேசனுக்காகும் என்கிறார்களே. இப்படி எல்லோரும் ஒரே ஈஸ்வரன் என்றாலும் அவர்களுக்கான சேவை அவரவர்களை தனி மனுஷியர்கள் என்று வைத்து ஒவ்வொருவரின் தேவையை அனுசரித்துத்தானே பண்ண வேண்டியதாயிருக்கிறது. வியாதியஸ்தனுக்கு சிகிச்சை, அதிலும் இன்ன வியாதிக்காரனுக்கு இன்ன சிகிச்சை, உத்தியோகம் இல்லாதவனுக்கு வேலை, படிப்பில்லாதவனுக்கு படிப்பு, பசித்தவனுக்கு அன்னம் என்று வித்தியாசமாகத்தானே பரோபகாரம் பண்ணுகிறோம். இவ்வாறே தேவதைகளிலும் ஒவ்வொன்றின் தனி ரூபத்துக்கும் எந்தவிதமான ஆராதனை உரியதோ அந்தபடிதான் செய்ய வேண்டும். ஆனாலும் எல்லாம் பரமாத்மா என்பதையும் முழுக்க மறந்துவிடக்கூடாது. கண்டனமே பாராட்டு. நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर.